பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க என் தேவன் எனக்கு பாராட்டின நல்ல கிருபைக்காய் நன்றி. ஆர்பி டிவிக்கும் நன்றி செலுத்துகிறேன். ரூபவதியை ஊழியத்தின் மூலமாக இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க தேவன் பாராட்டின நல்ல கிருபைக்காய் நன்றி. ஒரு விஷயம், இந்த வார்த்தைகளை நாம் பார்க்க முன்பதாக கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உடைய கற்பனைகளின்படி உடைய கட்டளைகளின்படி நடக்க எங்களுக்கு ஒரு விஷயம் பலன் தாரும். உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இந்த வேத வசனத்தை வார்த்தைகளை கேட்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பா, தங்களை கர்த்தரின் கையிலே ஒப்பு கொடுத்து பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். அப்போ பாருங்க, கற்பனையை குறித்து நம்ம பயப்படணும். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நம்ம என்ன செய்யணும். ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை கொடுத்துருக்குறாரு, ஆனால் அதன்படி நடக்கணும். ஆனால் நிறைய பேர் அவர் சொல்லியிருக்கிறபடி நம்மளால நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, முயற்சி பண்ணாமல். அது தப்பு. நீ முயற்சி பண்ணுங்க. தேவ வார்த்தைகள் ஒன்றும் கடினமானவைகளே இல்லை. நாம் கை கொள்ளக்கூடிய வார்த்தைகள் தான் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. பார்க்கும்போது உங்களுக்கு பயமாக தெரியுது. இப்போ பள்ளிக்கூடத்துக்கே போகாத பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொன்னோன்னா என்ன செய்யும் தெரியுமா? அழும். அப்பா வேண்டாம், நான் வரல. அப்புறம் படிக்க அதுகளுக்கு லகுவாக இருக்கிற போல் கர்த்தருடைய கற்பனைகளையும் நாம் கைக்கொள்ள அது நம்ம கைக்குள்ளே அடங்கிடும். எல்லா வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிய முடியும். எல்லா வார்த்தைகளும் நம்மளால் நடக்கக்கூடியதை தான் அங்கே எழுதி வச்சிருக்க தவிர நடக்க முடியாததை எதுவுமே எழுதி வைக்கப்படலை. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேத வார்த்தைக்கு அவமதிக்க கூடாது, அதை கற்பனைகளுக்கு பயப்படணும், அதை செய்யணும். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, முதல்ல ஒரு அற்ப காரியம், பொய் பேசக்கூடாது. பொய் பேசாத, இது ஒன்னாப்பு படத்திலே சொல்லும், உண்மை பேசு, பொய் பேசாதன்னு சொல்லாத விட உண்மையை பேசுன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். அடுத்த பொய் பேசுகிறவர்களை கர்த்தர் அழிப்பார். சரியா? அதில் போட்டிருக்கு, பொய் அருவருப்பான ஒன்று, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக அப்படி கட்டளை. பொய் ஆணையிடாதே, களவு செய்யாதே, வஞ்சனை பண்ணாதே, இப்படி எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில். பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவன். அப்போ நம்ம யாரை நம்பிக்கையாக வச்சுருக்கணும்? இப்போ பாருங்கள், சில காரியங்கள் சிலர் ஜெயிக்கிறதுக்காக, வெற்றி பெறுறதுக்காக, தாண்டி வர்றதுக்காக பொய்யை சொல்லி தாண்டி போயிடுவாங்க. அந்த நிமிஷம் அது நல்லதாக தெரியலாம், ஆனால் அது நிரந்தரமான ஒரு தீர்வே கிடையாது. பொய்யை சார்ந்திருக்கிறவர்களை நோக்காமல் கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ கர்த்தரை நம்பிக்கையாக வச்சுருந்தோன்னா நம்ம காரியமெல்லாம் ஜெயமாக இருக்கும். துன்மார்க்கர் என்ன செய்வாங்களாம்? தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். அப்போ பாருங்க, இவ்வளோ அழகாக வேதவசனம் சொல்லுது, பொய் பேசக்கூடாது. பொய் பேசுகிறவர்களின் வாய், உலகத்தில் கூட சொல்லுவான், பொய் பேசுகிறவனுக்கு போஜனம் கிடைக்காதுன்னு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொய் பேசுகிறவங்களுக்கு என்ன நடந்துச்சு? இங்கே யார் பொய் சொன்னான்? வேதத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் இருக்குது. அதில் அனனியா சப்பீராள் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பம்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க என்ன பண்ணாங்க? அந்த நேரத்தில் எல்லாருமே கர்த்தருடைய மக்கள் கூடிய அப்போஸ்தலர்களுடைய பாதத்தில் அவங்களுடைய வார்த்தையை கேட்டு அவங்களோட ஐக்கியமாக இருந்து ஒன்றா இருந்து சாப்பிட்டாங்க. ஒன்றான்னா எல்லாருக்கும் பொதுவாக வச்சு அனுபவிச்சாங்க, யாருக்கும் குறை இல்லை. இப்போ கூட ஆர்சி சிஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க மடத்தில் எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா தேவையும் கொடுக்கப்பட்டுரும், சாப்பாடு கொடுக்கப்பட்டுரும், சோப்பு கொடுக்கப்பட்டுரும், எண்ணெய் கொடுக்கப்பட்டுரும். அப்படி வச்சு அவங்க சாப்பிடுவாங்க, ஒரு குறை இருக்காது அவங்களுக்கு சோப்பு இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கும் கூட்டிகிட்டு போய் மருந்து மாத்திரைலாம் வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி அப்போஸ்தலர் பாதத்தில் எல்லாரும் ஒன்றா இருந்து பொதுவாக வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தக்க கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ இதை பார்த்த அனனியான்னு சொல்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய காணியாட்சி, தன்னுடைய நிலங்களை விற்று, அனனியாவுடைய மனைவி பேர் தான் சப்பீராள். சரியா? தன் மனைவிக்கு தெரிய மனைவிக்கிட்டே ஒரு பங்கை வித்த சொத்து பங்குல பாதியை வஞ்சித்து வச்சுட்டு மீதியை கொண்டு அப்போஸ்தலர் பாதத்தில் கொடுத்தாங்க. நான் சொல்கிறது புரியுதா? மீதியை கொண்டு பாதி பணத்தை. உடனே அனனியா யார்கிட்ட கொடுக்காம பேதுரு அப்போஸ்தலர்கிட்ட. உடனே அவன் கொண்டு கொடுத்த உடனே அந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறாரு, அனனியாவை பார்த்து, இவ்வளவுக்கு தான் நிலத்தை விற்றீங்களா அப்படின்னு கேட்காரு.
இவனுக்கு தெரியாதுன்னு அவன் நினச்சிக்கிட்டான். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகிட்ட போய் சொன்னால் அது நம்மளை பாதிக்கும்னு தெரியாமல் அந்த அனனியா சந்தேகப்பட்டே கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு? நிலத்தை இவ்வளோ காணியாட்சியே இவ்வளவு தான் விற்றீங்களா? ஆமான்ட்டான். உடனே அதுக்குள்ளே கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னா, கர்த்தரிடத்துல போய் சொல்லும்படி உங்களை சாத்தா ஏவனது என்னன்னு கேட்குறதுக்குள்ள இவன் என்ன செஞ்சிட்டான்? விற்கிறதுக்கு முந்தி தானே வசத்தில் இருந்துச்சு, யாரு கொண்டு கட்டாயம் விற்றுங்க தரணும்னு சொன்னான். விற்ற பிறகு அது ஏன் இன்னொரு பங்கு உன் பக்கத்தில் இருக்குன்னு சொன்ன உடனே, உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட பொல்லாத எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாயின்னு சொன்ன உடனே இந்த அனனியா அந்த வார்த்தையை பேதுரு வாயிலிருந்து வந்ததை கேட்ட உடனே கீழே விழுந்து ஜீவனை விட்டுட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. அது வேதத்தில் எழுதப்பட்டது, ஒன்றும் பொய் இல்லை, உண்மை. உடனே வாலிபர்கள், துடுக்கா இருக்கிற வாலிபர்கள் அங்கே வேலை செய்கிறதுக்கு இருப்பாங்கல்ல, நம்ம எல்லாம் பொதுவாக வச்சு அனுபவிக்கும் போது அங்கே அநேக வேலைகள் செய்கிறதுக்கு வாலிபர்கள் எல்லாம் உடனே வந்தாங்க. இவனை தூக்கிட்டு போய் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சுட்டுலாம் அடக்கம் பண்ணிட்டாங்க. இவங்க போய் அடக்கம் பண்ணிட்டு வாராங்க. ஏறக்குறைய 3 மணி நேரம் கழிச்சு தான் இவங்க வாராங்க. வேற யார்ட்டும் சொல்லலை. அதுக்குள்ளே அனனியாவுடைய மனைவி பேர் சப்பீராள் வாரா பேதுரு பாதத்துக்கு. உடனே பேதுருக்கிட்ட வந்தோடனே, என்ன நிலத்தை இவ்வளவுக்கு தான் விற்றீங்களா அப்படின்னு கேட்டான். அவளும் இந்த நடந்தது எதுவும் தெரியாமல் ஆமாம் அவ்வளவுக்கு தான் விற்றோன்னா. உடனே நீங்கள் தப்பு செய்கிறதுக்கு ஒருமனப்பட்டது என்ன? வஞ்சித்து போய் சொல்கிறதுக்கு இருவரும் ஒருமனப்பட்டது என்ன அப்படின்னு தான் கேட்டான். உடனே அவளும் அப்போஸ்தலருடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டுட்டான். உடனே அவன் சொல்கிறான், அடக்கம் பண்ணிட்டு வர வாலிபர்களின் காலும் வீட்டுக்கிட்ட வரவும் இவளும் விழுந்துச்சு. அவையும் திரும்ப இவ்வளோ தூக்கிட்டு போய் என்ன செஞ்சாங்க? அங்கே போய் அடக்கம் பண்ணுறாங்க. பாருங்கள், உங்கள் பார்வைக்கு அது எப்படி தெரியும்? ஒரு பொய் தானே சொன்னான்னு. இல்லை, பொய் பெரிய பாவம் தான். அது பொய் சொல்லாது இருப்பாயாகன்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. உண்மை பேசுகிறவங்களுக்கு ஒரு கேடு வராது, பொய் பேசுனா அநேக கேடுகள் வரும். இப்போ பாரு, ஜீவனுக்கு சேதம் வந்துட்டு உடனே அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. உடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேதுரு கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள்னா உடனே அந்த வாலிபர்கள் ஓடி அவளை தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. சரியா? அப்போ கர்த்தராகிய இயேசுவை குறித்து மிகுந்த பலமாய் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்தாங்க இந்த அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்னா ஆண்டவருடைய காரியத்துக்காக உறுதுணையாக உண்மை பேசி வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்தில் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சரியா? அப்போ நம்ம என்ன செய்ய, இவங்க மொத்தத்தில் வச்சு சாப்பிட்டாங்க, ஒரு குறை இல்லை. அடுத்தது வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்கு, இச்சையாது இருப்பாயாக. இச்சை பாவமா? இச்சைன்னா என்ன? அளவுக்கு அதிகமான ஆசை தான் பாவம். அப்போ புத்தர் சொல்வார், ஆசையே எல்லா துன்பத்துக்கும் காரணம்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் பள்ளியிடத்துல. ஆசை தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம். அப்போ இச்சிக்கக்கூடாது. இச்சிக்குன்னா நமக்கு இல்லாத ஒரு பொருளை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் நமக்கு இது இல்லையே, நமக்கு வேணுமே. சின்ன பிள்ளைகளெல்லாம் நீங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுக்கு பென்சில் சின்னதாக இருக்கும், அடுத்தவன் பென்சில் பெருசாக இருக்கும். உடனே அதை தூக்கிடுவான். அவன் எடுத்து வச்சுக்கிட்டு என் பென்சில்பான், ஏய் பொய் சொல்லாதடை அப்படின்னாக்கி சிரிப்பான். தெரியுமா? ஒன்றா பிள்ளைகள் அப்படி அவனுக்கு அதில் என்ன ஆசை? நம்ம பென்சில் சின்னதாக இருக்குது, அவன் பெருசாக வச்சுருக்கான், அந்த பென்சில் நமக்கு வேணும். இதுதான். அந்த பிள்ளைக்கு தப்புன்னு தெரியாது, சின்ன பிள்ளைகளுக்கு அது பாவம் தப்புன்னு தெரியாது. ஆனால் நமக்கு இல்லை, அவன்கிட்ட இருக்குது. அதே தான் இன்னைக்கு பெரிய ஆட்கள் ஆன பிறகும் சிலர் திருடுறதுக்கு காரணம் அதுதான். நம்மகிட்ட இல்லை, அதை நம்ம திருடிடுவோம்ட்டு. ஆனால் அது இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அப்போ அது எதை தான் கற்பந்தரிக்கி? பாவத்தை கற்பந்தரிக்க போய் தான் பாவம் பிறக்கு. ஆனால் அது என்ன நடக்கு அப்படின்னு கேட்டால், எரிகோ யோசுவால இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை வேவு பார்க்க போயிருப்பாங்க. அப்போ வேவு பார்த்துட்டு பிறகு அதை எரிகோவில் எடுக்கும்போது கர்த்தர் சொல்வார், எரிகோவில் இருக்கிற எல்லா பொருட்களும் சாபத்தீடானது, அதனால் நீ அதில் பங்கு வச்சு எடுக்கும்போது அதை சுட்டெரித்து போட்டுருங்க, அதில் ஒன்றே நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். புரியுதா? எடுக்கக்கூடாது. இப்போ இச்சித்து எடுத்துக்கொண்டாங்க, அதான் உண்மை. அப்போ எடுக்கக்கூடாது, அது தேவையில்லை, அதெல்லாம் சாபத்தீடானது. அந்த சாபத்தீடானதை எதையும் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த டைமில் யூதா கோத்திரத்தை சேர்ந்த சேராகுடைய மகன் சக்தி, அவன் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான்கிறவன் சாபத்தீடான பொருட்களை
இச்சித்து எடுத்துக்கொள்கிறான். இச்சித்தெல்லாம் நான் தான் சொன்னேன்னு அதிகப்படியான ஒரு ஆசை நம்மகிட்ட இல்லை அப்படின்னு. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து கேட்கான். என்ன நடந்துச்சுன்னா, ஆயிக்கு யுத்தத்துக்கு போகிறாங்க. அவங்க ஜெயிக்கிற ஆட்கள். இவங்க வந்து இஸ்ரேலர்கள் வந்து ஜெயிச்சுட்டு வருவாங்க. இப்போ ஆயிக்கு சண்டைக்கு போகிறாங்க. ஆயி பட்டணம் சின்ன பட்டணம் தான். அதில் 36 இஸ்ரவேலரை வெட்டி போட்டாங்க. அப்போ இவருக்கு பயமாக இருக்குது. தலைவன் யோசுவாவுக்கு ரொம்ப திகிலாக இருக்குது. என்னடா 36 பேரை வெட்டி போட்டாங்களே, என்ன தப்புன்னு சொல்லிட்டு கர்த்தர் சமூகத்தில் போய் குப்பரை விழுந்து அழுகுறான். ஆண்டவரே, இந்த ஆயில 36 பேரை வெட்டிட்டாங்களே, நம்ம ஆட்கள் 36 பேர் சொல்லி முடிச்சுட்டாங்களே அப்படின்னு அழுத உடனே கர்த்தர் சொன்னார், உங்கள்கிட்ட குறை இருக்கப்பா, நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்க அப்படின்னு. உங்கள்கிட்ட தப்பு இல்லாமல் கர்த்தர் தப்பு செய்ய மாட்டாரே அப்படின்னு வெளிப்படுத்தினார். உடனே இவனுக்கு ரொம்ப கவலை, அழுகுறான், முட்டங்கால் போட்டு ஆண்டவர் சமூகத்தில். அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, இப்படி உங்கள் சாபத்தீடானது உங்கள் மத்தியில் இருக்குது, அதை நீக்கி போடலைன்னா பிரச்சனைன்னு சொல்லிட்டாரு. உடனே அதில் என்ன நடந்துச்சுன்னா, இந்த சக்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் வந்து எடுத்து வச்சிருக்கான் அப்படி. உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, இது யாருன்னு கண்டுபிடிக்க கோத்திரமாக வர சொல்கிறான். அப்புறம் வம்சமாக, அப்புறம் குடும்பமாக வந்தால் கடைசியில் சீட்டு யாருக்கு விழுந்துச்சின்னு சொன்னால், முதல்ல கோத்திரம் யூதா கோத்திரம் விழுந்துச்சு. அடுத்தது வம்சமாக வரும்போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டுச்சு. வம்சத்தை பேராக குறிக்கப்படும் போது சக்தியின் குடும்பம் வந்துச்சு. அப்புறம் சேராகின் குடும்பம் சக்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். அப்போ பாருங்க, கரெக்டாக சீட்டு போட்டு கர்த்தர் எடுக்க சொல்கிறாரு. கடைசியில் இது எடுத்தது ஆகான். உடனே நீ கர்த்தரை மகிமைப்படுத்திடு, இல்லைன்னா கஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னா அவன் என்ன சொல்லிட்டான், ஆமாம், நான் பாபிலோனிய சால்வை எடுத்தேன், 200 சேக்கல் வெள்ளி எடுத்தேன், அது என் கூடாரத்தில் பூமிக்கு அடியில் புதைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டான். உடனே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை, 200 சேக்கல் வெள்ளி, 50 சேக்கல் பொன் பாலத்தை நான் இச்சித்து எடுத்துக்கொண்டேன், அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டான். உடனே என்ன யோசுவா சொல்லிட்டான், நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இப்போ கலங்கி போயிட்டாங்களா, 36 பேர் வெட்டி மடிய பண்ணிட்டான், நாங்கள் கலங்கிட்டோம், எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதை எடுத்தது பெரிய தப்பு அப்படின்னு. உடனே எல்லாரும் வந்துச்சாங்களா, நீ எங்களை கலங்க பண்ணினபடினால கர்த்தர் உன்னையும் கலங்க பண்ணுவாருன்னு சொல்லி அவனை என்ன செஞ்சாங்க தெரியுமா, நாகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போய் அவனை கல்லெறிஞ்சி கொன்று அவனை என்ன செஞ்சுட்டாங்க, கற்குவியலை குவிச்சிட்டாங்க அவன் மேலே. எங்களை நீங்கள் ஏன் கலங்க பண்ணணும், அது இந்நாள் வரைக்கும் ஆகோரின் பள்ளத்தாக்கில் யார் ஆகானால குமிச்ச கல்குவியல் இருக்குது, அது ஆகோரின் பள்ளத்தாக்கு. சாபத்தீடானதை எடுத்தபடியால் சத்துருக்களுக்கு முன்னால் நம்ம என்ன செஞ்சிட்டோம், புறமுதுகு காட்டிட்டோம் அப்படின்னு. உடனே கர்த்தர் நமக்கு இல்லாத ஒரு பொருள் மீது, தேவையில்லாத பொருட்கள் மீது ஆசை வைப்பது பாவம். ஆசை தான், அதிகப்படியான ஆசை தான் இச்சையை கொண்டு வந்துடுது. நமக்கு இல்லைங்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. வேதத்தில் சொல்லியிருக்கு, பிறனுடைய மனைவியோ பிறனுடைய வேலைக்காரனையோ இச்சையாது. இன்னைக்கு கூட நிறைய பேர் வீட்டில் அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரமாக நல்ல வேலை செய்யுது அப்படி. அப்போ நமக்கு செய்கிறது திருப்தி இல்லாமல் அந்த வீட்டில் வேலை செய்கிறோமா நல்ல வேலை செய்யுது, அது தப்பு. அதே தான் எப்படியும். அடுத்தது சொல்லியிருக்கு, வேதத்தில் சொல்லியிருக்கு, தீய தொட்டா சுடுமா சுடாதா, சுடு. வஸ்திரம் வேகாமல் யாராகிலும் தீய நெருப்பு தழலை மடியிலே வைத்துக்கொள்ள கூடாது. அதே மாதிரி பிறனுடைய மனைவியை தொடுற எவனும் ஆக்கினைக்கு தப்பவே மாட்டான். நமக்குள்ளதை தவிர பிறருக்குள்ள எதை தொட்டாலும் அது பாவம்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேத வசனம் சொல்லுது, இச்சியாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாட்டா இச்சை பாவம்னு நம்ம அறியாமலே இருந்திருப்போம். வேதம் சொல்லுது, ரோமர் 13 அதிகாரம் 14 வசனம், துர்இச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசுவை தரித்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ இச்சை பாவத்துக்கு விலக்கி காக்கப்படணும்னா, இன்னைக்கு உலகத்துல அநேக பாவங்களுக்கு காரணம் இச்சை தான். அந்த இச்சைக்கு காக்கப்படணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம என்ன செஞ்சிருக்கணுமா, தரித்து கொள்ளுமனா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 5 அதிகாரம் 16 வசனம், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்களாக. அப்போ நம்ம மாம்ச இச்சைகளை வெறுக்கணும்னு சொன்னால் நம்ம ஆவிக்கு ஏற்றபடி ஆவிக்குரியவர்களாக நடத்தப்படலைன்னா மாம்ச இச்சைகளை மேற்கொள்ளவே முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் 25 வசனத்தில் ஒரு மனுஷன் இருக்கான், அவன் எலியா தீர்க்கதரிசி. அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கான், கேயாசி. அந்த கேயாசி என்ன பண்ணுறான், அவன் கூடயே தான் இருப்பான். அப்போ அந்த கேயாசிக்கு எலிசாக்கு
எலிசாட்ட ஒரு ராஜா தபால் கொடுத்து விடுறாரு. எப்படி கொடுத்து விடுறாரு? எங்கள் போர் தலைவன் ஒருத்தனுக்கு குஷ்டரோகம், நாகமானுக்கு குஷ்டரோகம், அதை நீர் தீர்த்து விடும் அப்படின்னு எழுதி உடனே அப்போ எப்படி சொல்லி தெரியுதுன்னா, அங்கேருந்து ஒரு அடிமை பெண் அங்கே வேலைக்கு வந்த இடத்துல நாகமான் வீட்டில் வேலை செய்கிறான். உடனே எங்கள் ஊரில் ஒரு தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசி எலிசா இருக்காரு, அவர்கிட்ட போனால் அந்த குஷ்டரோகம் நீங்கிரும்னு சொல்கிறான் வேலைக்கு வந்த அடிமை பெண். உடனே இவர் அந்த ராஜாட்ட கடிதம் வாங்கிட்டு அங்கே போகிறாரு. உடனே இந்த எலிசா வந்து இந்த நாகமான் நினைக்க நம்மளை தொட்டு தடவி என்னை பூசி ஜோம் பண்ணி சோமாக்குவாருன்னு. உடனே எலிசா சொல்லிட்டாரு, இல்லை நீ போய் யோர்தானில் 7 தரம் முங்கு அப்படின்னு. உடனே இப்படி தூரம் நின்றுக்கிட்டு சொன்னால், டாக்டர் தொட்டு பார்க்காமே மறந்து சொன்னால் யாருக்கு மனசு இருக்கும்? உடனே என்னடா நம்மளை தொட்டு தடவி சோமாக்குவாருன்னு பார்த்தா தூரம் நின்றுட்டு யோர்தானில் போய் குளின்னு சொல்கிறான். நம்ம ஊரில் என்ன ஆப்னா பருபார்னா நதியெலாம் இல்லையா அப்படின்னு முணங்குறான். உடனே கூட இருந்த வேலைக்காரன், நாகமானுடைய வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா ஏதாவது ஒரு பெரிய காரியம் சொல்லியிருந்தா நேரு செஞ்சுருப்பீர் தானே, ஒரு சின்ன காரியம் தானே, ஒரு தடவை முடிக்கிதான் பார்த்துருவோமே, 7 முக்காடு முக்கு போடுறதுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு. உடனே திரும்ப அவன் இஷ்டப்படாமலே ஆனால் போகிறான். யோர்தானில் இறங்கி முங்குறான். 1 2 3 4 5 6 7 தடவை முங்கிட்டு எழுப்பி பார்க்கான். அவன் சரீரம் சிறு பிள்ளையின் மாம்சம் மாறிட்டு ஒரே சந்தோஷம். உடனே சந்தோஷம்னோடனே உடனே நேராக அந்த தீர்க்கதரிசிட்ட போய், உங்களுக்கு ஏதாவது காணிக்கை தரட்டுமா, வாங்கிக்கிறீங்களா? நோ ஒன்றும் வேண்டாம் எனக்கு, நான் வாங்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டான். உடனே இதை கேயாசி கூட இருக்கான் பார்த்தீங்களா, ஐயோ இவருக்கு என்ன ராஜாவுடைய ஆள் இவ்வளோ வெகுமதி தராரு, இதை வாங்காம விட்டுட்டாரு அப்படின்னு இவனுக்கு எது மேலே போடுது? நாகமான் கொடுத்த பொருள் மேலே. உடனே சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கு பிறகு இந்த கேயாசி என்ன பண்ணிட்டான்னா, நாகமானுக்கு பின்னாலேயே போய் பாதி வழி இவர் வாங்கி விட்டப்பறம் பாதி வழிக்கு வரையும் ஓடி போகிறாங்க பின்னால். என்னையா வாரீங்க அப்படின்னு. இப்போ தான் 2 தேவ மனுஷர்கள் வந்திருக்காங்க, அதனால் உங்கள்கிட்ட 2 மாற்று வஸ்திரம் கொஞ்சம் வாங்கிட்டு பிறகு வந்திருக்கேன் அப்படின்னு. வாங்கிக்க நிறைய கொடுக்குறது தான் இவன் ரெடியாக இருக்கேன். இவன் வாங்கி வீட்டில் வச்சுட்டு எலிசாட்ட போனான். போனோன்னே, எலிசா நீ போய் எங்கே போய்ட்டு வர்ற? எங்கேயும் போகலையே அப்படின்னா. என்ன சொல்கிறான்? பொய். அவன் தேவனுடைய மனுஷன். நீ அந்த நாகமான் பின்னால் போகும்போதே ஓமானா அவன் பின்னால் போகலதான் நான் பார்த்துட்டேன் அப்படின்னா. உடனே என்ன சொன்னார் தெரியுமா அந்த தீர்க்கதரிசி எலிசா? அவன் நாகமானுக்கு இருந்த குஷ்டம் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்னென்னைக்கும் பரிசு அப்படின்ட்டாரு. அப்போ நம்ம பொய் தான் சொல்கிறோம், பொருளுக்கு ஆசைப்படுறோம், அவன் இச்சிக்கான், கடைசியில் எதையும் சேர்த்து கிடைக்கி குஷ்டரோகமும் சேர்ந்தவனுக்கு என்னதான் கிடைக்கி? பரிசாக கிடைக்கும். யாருக்கும் தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிங்க, கர்த்தருக்கு தெரியும். யாருக்கும் தெரியாமல் நான் பாவம் செஞ்சேன், செவருக்கும் காது இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது உத்திரம் சாட்சி சொல்லுன்னு சொல்லுவாங்க. முதல்ல நம்மளை சுற்றி கர்த்தருடைய ஆவியானவர் இருக்காரு, கர்த்தருடைய தூதனானவர் இருக்காரு, பயம் இருக்கணும், எதில் பயம் இருக்கணும். ஆனால் கடைசியில் அவன் புறப்பட்டு போனான், தீர்க்கதரிசியிட தான் போய் சொன்னான், சந்ததிக்கே குஷ்டரோகத்தை பரிசாக வாங்கினான். அதே மாதிரி 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, யெரொபெயாம்னு ஒரு ராஜா தூபம் காட்டுறதுக்கு பலிபீட தண்டையில் நிற்கான். அவன் தூபம் காட்டக்கூடாது, அதை ஆசாரியர் தான் செய்யணும். உடனே அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீங்கள் பலிபீடத்துலேருந்து தூபம் காட்டும்போது பலிபீடம் வெடித்து அதில் இருக்க குப்பையெல்லாம் சாம்பல்லாம் செதறும்னு சொல்லுவார். உடனே அந்த எலும்புலாம் அது மேலே சுட்டரிக்கப்படும்னு கர்த்தர் உரைக்கிறாருன்னு சொல்கிறான். பலிபீடம் வெடித்து சாம்பல் கொட்டுண்டு போகும்னு தேவ மனுஷன் கூறின வார்த்தையின்படியே நடந்துச்சான். தேவ மனுஷனுடைய வார்த்தையை யெரொபெயாம் கேட்டதும் அவனை பிடிங்க, ஏன் தேவ மனுஷன் சொல்கிறான்ல, நீ பலிபீடத்தில் நீ பலி செலுத்தினா சாம்பல் கொட்டுண்டு வச்சு கீழே செதறி விடும், பலிபீடம் வெடிக்கும். உடனே இவங்க அதெல்லாம் நான் செய்வேன், அதை யார் கேட்குறதுங்கிற மமதை இருக்கும். உடனே இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அவனை பிடி அப்படின்னு சொன்னார் பாருங்க. உடனே இவன் கை இப்படி நீட்டின மாதிரியே யெரொபெயாமுக்கு நின்று போச்சு யெரொபெயாம். உடனே திரும்ப என்ன செஞ்சார், என் கை முன்போல இருக்கட்டும்னு சொல்லி சத்தியம் வேண்டி, யாரை பார்த்து? தேவனுடைய மனுஷனை பார்த்து, என் கையை மடக்கணுமே அது மாதிரி வேண்டிக் கொடு. அப்புறம் தேவனுடைய மனுஷன் வேண்டி கொண்ட பிறகு அந்த கை முன்போல என்ன செஞ்சிச்சான், மடங்குச்சான். அப்போ கொஞ்சம் பயம் இருந்துச்சு ஊழியக்காரங்களுக்கு. இப்போ கர்த்தருடைய மனுஷங்களுக்கு யாருக்கும் என்ன செய்யாது, பயம் இல்லை. அதுக்கு பிறகு அந்த பக்கம் ஒரு தீர்க்கதரிசி வந்தார். அந்த தீர்க்கதரிசினாலே ஆண்டோடைய வார்த்தையை சொல்கிற மனுஷன் வந்த உடனே என்ன சொன்னாருன்னா, நீ அந்த போன இடத்துல அப்பம் புசிக்கக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இந்த தீர்க்கதரிசிக்கு. இவர் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வரும்போது இவனை வஞ்சிக்கிறதுக்கு இன்னொரு தீர்க்கதரிசி வரான். உடனே தான் பிள்ளைகள்கிட்ட, இப்போ ஒரு தீர்க்கதரிசி வந்துட்டு போனார், அவர் எந்த வழியாக போனாருன்னு.
இந்த வழியாக போனாருன்னொன்னே தான் மகன்கிட்ட சொல்கிறான், எனக்கும் கழுதையில் சேனம் வச்சுதா, நான் அவரை போய் பார்த்துட்டு வரேன் அந்த தீர்க்கதரிசி. உடனே இவர் பின்னால் போகிறாரு. அந்த தீர்க்கதரிசி முதல்ல போனார், அங்கே ஒரு கருவாலி மரத்துக்கு கீழே உட்காந்துருக்காரு. உடனே அந்த தீர்க்கதரிசிகிட்ட, நீங்கள் பெத்தேலேருந்து வந்த தீர்க்கதரிசி நீர் தானான்னு கேட்காரு. ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் வந்த இப்போ வந்துட்டு போனீங்களா நீங்களே, உங்களை கர்த்தர் என் வீட்டுக்கு வந்து சாப்பிட சொன்னார். இவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, நம்மகிட்ட என்ன சொல்லியிருக்காரு, அங்கே சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, போன வழியாக திரும்பக்கூடாது, வேறு வழியாக போகணும். இவன் உடனே போய் அங்கே போய் சொல்லி வஞ்சிக்கான். இவன் அந்த வஞ்சகத்தில் மாட்டிக்கிட்டான். உடனே யார்கிட்ட அப்படி சொல்லலை, நான் வரலைன்னு இவன் போயிருந்துருக்கணும் இந்த தீர்க்கதரிசி. இவன் ராஜா வீட்டில் தான் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சோடனே அவன் அங்கேருந்து வந்து தீர்க்கதரிசி வீட்டில் வாங்க சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னோன்னே இவன் போய் சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு திரும்ப போனான் பாருங்க. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை, மீறக்கூடாது. அங்கே போகிற வழியில் கர்த்தர் ஒரு சிங்கத்துக்கு கட்டளையிட்டார். ஒரு சிங்கம் வந்து இந்த கிழட்டு தீர்க்கதரிசி அடித்து கொன்று போட்டுச்சு. கொன்று போட்டுட்டு, ஆனால் கழுதையை ஒன்றும் செய்யலை. கழுதை பக்கத்தில் நிற்கி இவனை கொன்று போட்டுச்சு சிங்கம். அப்போ இவன் ஜீவன் போயிட்டா, ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, அவ்வளோதான், ஜீவன் சேதமாக போயிடுச்சு. உடனே அந்த செய்தி அங்கே வீட்டுக்கு போகுது, அந்த ஏமாத்துற தீர்க்கதரிசி வீட்டுக்கு. உடனே அவன் திரும்ப சேனை வச்சு வந்து அந்த தீர்க்கதரிசி வழியில் கிடக்கான் செத்து. உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயோ சிங்கம் கழுதையே ஒன்றும் செய்யலை, அந்த மனுஷனை கொண்டு போட்டிருக்குது. எடுத்து யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷனை அவரை எடுத்து என்ன செய்கிறான்னா, அவன் கல்லறையில் என்ன செஞ்சானா, புலம்பி அழுது அடக்கம் பண்ணினான். சிங்கம் அவனை ஒன்றும் செய்யலை, கழுதையும் ஒன்றும் செய்யலை, மற்ற ஆட்களையும் ஒன்றும் செய்யலை. பாருங்க, அப்போ கர்த்தர் எதை சொல்லியிருக்கிறாரோ அதை கூட அந்த கழுதை செய்யுது. ஆனால் மனுஷர்களாகிய நமக்கு தான் அதை கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்ய தெரியல, கீழ்ப்படிய தெரியலை. நம்ம நேற்று கூட பார்த்தோம், இதுக்கு முந்தின பிரசங்கத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியணும், பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் தேவனாகிய கர்த்தருக்கு ஆதாம் ஏவாள் பிள்ளைங்க கீழ்ப்படியாமல் ஒரு பெரிய பாவம்தான், பொய் பாவம்தான், இச்சை பாவம்தான். அப்போ ஆண்டவர் கொடுத்த 10 கற்பனைகளில் இதெல்லாம் இருக்குது. பின்னும் பிறனுக்குள்ள யாது ஒன்றையும் செய்யாது இருப்பாயாக, பொய் சொல்லாது இருப்பாயாக. 2வது இன்னொன்று போட்டிருக்கோம், களவு செய்யாது இருப்பாயாக. உன் தகப்பனையும் தாயையும் மதி, நீடித்த நாள் உனக்கு வேணுமா, ஆயுசு நாள் பெருகணுமா, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. இப்படிதான் நமக்கு சொல்லப்பட்ட கற்பனைகள், கட்டளைகள், தேவ வார்த்தை. இவைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த கிழட்டு தீர்க்கதரிசிக்கு என்ன சொல்லப்பட்டது, நீ போன வழியாக திரும்பாத, அங்கே அப்பம் புசிக்காத, தண்ணி குடிக்காத. அற்ப காரியம்தான் இது, கேட்க முடியாதா, இது செய்ய முடியாதா? ஆனால் இதை செய்யாததுனால நம்மளுடைய ஜீவனுக்கு நஷ்டம் வருது ஒன்று. அதனால் பாருங்க, எதில் தான் முதல்ல அடிக்காரு, ஜீவனை தான் அடிக்காரு. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. நமக்கு அதில் ஒரு குறை இருக்காது, மிகுந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அடுத்தது, தேவையில்லாத பொருட்கள் மேலே இச்சை கொள்ளக்கூடாது, ஆசை இச்சைகளை அறவே வெறுத்துடணும். கர்த்தர் நமக்கு என்ன தந்திருக்காதோ அதை அனுபவிங்க, அது குறையே இல்லை. தராத ஒன்றை போய் எடுக்கக்கூடாது, கை நீட்டவே கூடாது. அப்போ சொல்லுவாங்களா, நீண்ட கை சுருங்காதுன்னு. கையை எடுத்து அடுத்த பொருளை எடுக்கிறதுக்கு அபகரிக்கக்கூடாது, மனசுலையும் நினைக்கக்கூடாது, செயல்லையும் காட்டக்கூடாது. கர்த்தருடைய காரியத்தில் நம்ம நல்லவங்களாக இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிச்சு தருவார். சரியா, ஜெயிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்கு, உடைய கட்டளைகளுக்கு, உடைய கற்பனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். பலவீனங்களை மாற்றும் தகப்பனே. பொருட்கள் பின்னாமல் எங்கள் இருதயம் போகாதபடி காத்துக்கொள்ளும். வார்த்தைகளுக்கும் உடைய வசனங்களுக்கும் கீழ்ப்படிய கற்றுத்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.